வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.3 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், let f equal to ordered pair x, y such that x, y belongs to natural number. Natural number அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும், 1ல இருந்து infinity வரைக்கும். and y equal to 2x be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒய்க்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த செட்டோட டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஈக்குவல் டு set of x, y belongs to capital N and y equal to 2x. given set எழுதிக்கலாம் ஃபங்க்ஷனை. capital X is equal to 1, 2, 3, etc. ஏன்னா x வந்து நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறதுனால 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒய்யோட செட் வேல்யூஸ் நமக்கு தெரியாது, அதுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, y equal to 2x அப்படின்னு. இப்போது இங்கே வந்து எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ தெரியும், ஒய்க்கு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ வச்சு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1. ஸோ 1 இன்ட்டு 2 நெக்ஸ்ட்டு 2, அப்புறம் 2 இன்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 2. ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒய்யோட ரிலேஷன் 2 இன்ட்டு எக்ஸ். இந்த ரிலேஷனில் எக்ஸோட வேல்யூவை வேரி பண்ணிகிட்டே வரணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். அதுதான் இங்கே வந்து எக்ஸெட்ரான்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ் வந்து 1ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 8. இந்த மாதிரி பண்ணிகிட்டே போகலாம். அதனால் எக்ஸெட்ரா போட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா நேச்சுரல் நம்பர் வந்து நம்ம இன்ஃபைனைட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும், அதனால் நம்மளால் இங்கே எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, டொமைன் கேட்குறாங்க. ஸோ டொமைன் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இன்புட் வேல்யூஸ் எல்லாமே. ஸோ நமக்கு தெரியும் எக்ஸில் இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர். ஸோ 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. அதே மாதிரி ஒய்யும் வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஒய்யும் வந்து என்னது தான் சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயே, நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கும் வந்து எப்படி இருக்கும் அந்த செட்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா இப்படி இருக்கும். ரேஞ்ச் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது நமக்கு ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூஸ் தான் நம்ம எடுப்போம். ஸோ நமக்கு இங்கே அவுட்புட் வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கு ரிலேஷனில் 2, 4, 6, 8, 10. ஸோ இந்த மாதிரி போகிறது எல்லாமே ரேஞ்ச் அப்படின்னு எடுப்போம். ஸோ இந்த மாதிரி டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எல்லாமே இருக்கிறதுனால ஸோ இந்த ரிலேஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Next question, let x is equal to 3, 4, 6, 8. Determine whether the relation r equal to x, f of x, x belongs to capital X, f of x is equal to x square plus 1 is a function from x to n. நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க y அப்படிங்கிற செட்டுக்கு. ஆனால் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ தெரியும் 3, 4, 6, 8. அந்த ரிலேஷன் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸில் நமக்கு கொடுத்துருக்குற அந்த எக்ஸோட வேல்யூவை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 3, 4, 6, 8. ஒரு வேல்யூவாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3. அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன போடணும் அப்படின்னா 3 அப்படிங்கிற நம்பர் போடணும். இங்கே என்ன ஆகும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர்னால் 9, 9 + 1 is 10. நெக்ஸ்ட்டு வேல்யூ 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர் வந்து 16, 16 + 1 is 17. f of 6 equal to 6 square plus 1. 6 square 36 plus 1 37.
f of 8 equal to 8 square plus 1. 8 square 64 plus 1 is 65. இப்போது நமக்கு தெரியும் ரிலேஷன்ஸ் எப்படி எழுதுவோம் ஆர்டர் பாஸில் எக்ஸோட வேல்யூ 3ல் f of xக்கு நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 10. ஸோ 3, 10. நெக்ஸ்ட்டு 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பாஸ் நமக்கு கிடைக்கிறதுனால R வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் question. Given the function f from x to x square minus 5x plus 6. இங்கே நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா f of minus 1 கண்டுபிடிக்கணும், அப்புறம் f of 2a, அப்புறம் f of 2, அப்புறம் f of x minus 1. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x என்னது நமக்கு x square minus 5x plus 1 plus 6. ஸோ இப்போ x இருக்கிற இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of minus 1. அப்போது x எங்கெல்லாம் அந்த ஈக்குவேஷனில் வருதோ அங்கே எல்லாமே நம்ம -1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது இங்கே x இருக்குது -1 the whole square minus 5 bracket ஓப்பன் பண்ணிவிட்டு மைனஸ் போடலாம் ப்ளஸ் 6 which is equal to -1 into -1 1 minus into minus -5 into -1 plus 5 plus 6. இப்போ டோட்டலாக நமக்கு 12. இப்போ f of -1ஓட வேல்யூ வந்து 12. நெக்ஸ்ட்டு f of 2a. அதே மாதிரி எங்கெல்லாம் x வருதோ ஃபங்க்ஷனில் அங்கே எல்லாமே நம்ம 2a அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2a the whole square minus 5 into 2a plus 6. இப்போ 2a the whole square அப்படின்னா 2 2s are 4. அதே மாதிரி a into a. இப்போ a into a square. ஸோ நமக்கு 4a square minus 5 2s are 10. 10 into a 10a plus 6. இப்போ f of 2a ஓட ஆன்சர் 4a square minus 10a plus 6. Next f of 2 equal to 2 square minus 5 into 2 plus 6 which is equal to 2 2s are 4 minus 5 2s are 10 plus 6 equal to 0. ஏன்னா 6 plus 4 is 10, 10 minus 10 is 0. f of x minus 1 equal to, இப்போது இங்கே x minus 1 கொடுத்துருக்காங்க. அப்போது x இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6. இப்போ நமக்கு தெரியும் a minus b the whole square. இங்கே x minus 1 the whole square கொடுத்துருக்காங்க. இங்கே a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 1. ஸோ அப்போது a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கிற இடத்துல 2x into 1 or 2x plus 1 மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம மைனஸோடு சேர்த்து மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் 5x மைனஸ் 5x மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஏதாவது டேர்ம்ஸ் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே வந்து நமக்கு மைனஸ் 2xும் மைனஸ் 5xும் காமன் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதை சப்ராக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிள் வந்து சேமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவோம். ஸோ மைனஸ் 7x. நெக்ஸ்ட்டு 1 + 5 + 6 வந்து 12. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். Next question. A graph representing the function f of x is given in figure. It is clear that f of 9 equal to 2. நமக்கு கொஸ்டினில் வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் சில இது ட்ரா பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா f of 9 வந்து 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம இதில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம இதை வந்து ஒய் ஆக்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற எக்ஸ் ஆக்சஸை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃப் ட்ரா பண்ணிக்கிறாமா, கீழே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 0.
இப்போது இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குன்னா அப்போ எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல தான் இருக்கும், இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ எங்கே இருக்குது, இதுதான் எஃப் ஆஃப் ஜீரோ. இப்போ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு 9 அப்படின்னா இந்த இதில் பார்க்கணும் நம்ம, அதாவது ஒய் ஆக்சிஸில் நம்ம பார்க்கணும். இப்போது ஜீரோ இங்கே இருக்குது அப்படின்னும் போது நமக்கு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 9ல் வரும். ஜீரோ அப்படிங்கிறதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ஸ்ட்ரைட்டாக பார்த்தா போதும். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ வந்து 9. அதே மாதிரி எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 7 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதோட வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லைனில் பார்த்தா தெரியும், இங்கே இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ வந்து 6. அதே மாதிரி எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2 இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக அந்த லைன் எங்கே வருதுன்னா 6ல் வருது. இப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 6. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0. இப்போ எஃப் ஆஃப் 10 அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே, இப்போ 0 வந்து நமக்கு மேலே எங்கேயுமே வராது, இங்கே தான் வரும். ஸோ எஃப் ஆஃப் 10 வந்து 0. இதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு இங்கே வேல்யூ கொடுத்துருவாங்க, அது வந்து இது வந்து y, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Next, for what value of x is f of x is equal to 1? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது f of x is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு, அதாவது f of x is equal to f of x is equal to 1. இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 1 அப்படிங்கிறதே நமக்கு எந்த இடத்துல இருக்கும், ஒய் ஆக்சஸில் இருக்கும். இப்போ 1 எங்கே இருக்குது நமக்கு, இங்கே ஒய் ஆக்சஸில் இங்கே இருக்குது. இப்போது இங்கே இருந்து இந்த லைன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனுக்கு இங்கே. இப்போது இது வந்து 9க்கும் 10க்கும் மிடில் இருக்கிறதுனால நம்மளோட வேல்யூ வந்து 9.5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னது, எக்ஸோட வேல்யூ 9.5ல் இருக்கும்போது y-ஓட வேல்யூ 1 இருக்கும். ஸோ at x equal to 9.5 f of x is equal to 1. Next, describe the following. இங்கே வந்து ஃபஸ்ட்டு டொமைன் கேட்குறாங்க. டொமைன் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா எல்லா இன்புட் வேல்யூஸும் எழுதுவோம். நமக்கு இன்புட் வேல்யூஸ் வந்து இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் பார்த்தாலும் சரி, ஒயில் பார்த்தாலும் சரி, நமக்கு வந்து 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ 0லேருந்து 10 வரைக்கும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஈக்குவல் டு, நமக்கு வந்து ரேஞ்ச் அப்படின்னா ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூஸ்னு வரும்போது நமக்கு இதில் பார்ப்போம், y அப்படிங்கிற இதில் பார்ப்போம். ஸோ y வந்து நமக்கு எது வரைக்கும் இருக்குது, 9 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போது 0லேருந்து நம்ம 9 வரைக்கும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு த இமேஜ் ஆஃப் சிக்ஸ் அண்டர் f is 5. Next question, let f of x is equal to 2x plus 5. If x not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by x. ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். f of x is equal to 2x plus 5. x not equal to 0, அந்த ஃபங்க்ஷனும் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு f of x is equal to 2x plus 5. இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இங்கே f of x மட்டும்தான் இருக்குது. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, f of x plus 2. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக f of x plus 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், which is equal to 2 into x இருக்கிற இடத்துல x plus 2. இப்போ x plus 2 plus 5 which is equal to, உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், 2x plus 2 2s are 4, பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் அப்படியே வரும், +5.
which is equal to 2x 5 plus 4 is 9. ஸோ இதுதான் வந்து f of x plus 2 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? f of 2 கண்டுபிடிக்கணும். f of 2 அப்படின்னா x இருக்கிற இடத்துல 2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 2 into 2 plus 5 is equal to 4 plus 5 equal to 9. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். அப்போது f of x plus 2 ஓட வேல்யூ என்னது? 2x plus 9. f of 2 ஓட வேல்யூ 9. மைனஸ் இங்கே இருக்கிறதுனால நம்ம மைனஸ் அப்படியே போட்டுட்டு 9 divided by x which is equal to 9ம் மைனஸ் 9ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து 2x divided by x. எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ரிமைனிங் டேர்ம் வந்து 2 மட்டும்தான் வரும். ஸோ நமக்கு வந்து f of x plus 2 minus f of 2 divided by x ஓட வேல்யூ வந்து 2.